இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது parallel axis theorem. State and prove parallel axis theorem. அப்படி கேட்டால் ஃபஸ்ட்டு இந்த டெஃபனிஷன் எழுதிக்கோங்க. ஒருவேளை இந்த டெஃபனிஷன் படிக்க முடியலனா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் ஓனாக எழுதிக்கோங்க. இப்போ parallel axis theorem என்ன சொல்லுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு ரிஜிட் பாடி கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதோட மாசு எம்ன்னு வச்சுக்கலாம். ரிஜிட் பாடியோட டோட்டல் மாஸ் எம். இப்போ இந்த பாடியோட சென்டர் ஆஃப் மாஸ் ஜிங்கிற ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். அது வழியாக ஒரு ஆக்சிஸ் போகுது, அதுக்கு பேரலாக இன்னொரு ஆக்சிஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எக்ஸ். அளவு தான் இந்த படத்தில் இருக்கிற விஷயம். பேரல் ஆக்சிஸ் தியரம் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு எனி ஆக்சிஸ் பேரலாக இருக்கணும். அது ஏதோ ஒரு ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஏ டேஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் தெரியுமா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஆக்சிஸ், இந்த ஜி வழியாக போகுது பற்றியா, அந்த ஆக்சிஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ்ஸு இந்த மொத்த பாடியோட மாஸ் எம், அப்புறம் ரெண்டு ஆக்சிஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸோட ஸ்கொயர். அவ்வளோதான். இதை தான் பேரல் ஆக்சிஸ் தியரம் சொல்லுது. இப்போ இந்த டெஃபனிஷனை நீங்களே எழுதிக்கோங்க. அடுத்து இந்த கதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸுனா என்ன, இந்த ஜினா என்ன, இந்த எம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து டெரிவேஷனுக்கு போகலாம். டெரிவேஷன் இங்கே ஆரம்பிக்குது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பார்ட்டிக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டேக்ஸ். அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஆக்சிஸில் ஏதோ ஒரு பார்ட்டிக்கல், அதுக்கு மாஸ் ஸ்மால் எம்னு வச்சுக்கலாம். ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் ஆர்னு வச்சுக்கலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த ஆக்சிஸ்க்கும் பார்ட்டிக்கலும் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் இன்ட்டு அந்த பார்ட்டிக்கலோட மாஸ், அதுதான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பார்ட்டிக்கல் எப்படி இருக்கும்? எம்ஐ இன்ட்டு ஆர்ஐ ஸ்கொயர். அப்போ எல்லா பார்ட்டிக்கலோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆட் பண்ணால் பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிருமா? அப்போ அதுக்கு சம்மேஷன் எடுத்துட்டோன்னா நம்ம பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிரும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு சம்மேஷன் எடுத்துட்டா பாடியோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிரும். செகண்ட் ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். இதே மாதிரி அதே பார்ட்டிக்கலை இந்த ஆக்சிஸ் எனி ஆக்சிஸ்க்கு நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்க்குறோம் இந்த பொறுத்த வரைக்கும். அப்படி பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. அதே ஃபார்முலா தான் ஸ்மால் எம் இன்ட்டு டிஸ்டன்ஸோட ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஆர் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு. இப்போ பாடிக்கு கண்டுபிடிக்கணுன்னா சம்மேஷன் எடுத்துக்கணும். சம்மேஷன் எடுத்தால் இப்படி வந்து கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கா, அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ ஆர்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2RIX. இப்போ இதை நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது இந்த சமேஷன் எம்ஐ ஆர்ஐ ஸ்கொயர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கோம். எதுக்கு ஈக்குவல்? ஃபஸ்ட்டு ஆக்சிஸில் இருக்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு ஈக்குவல். அப்போ ஈக்குவேஷன் 2வை ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து சமேஷன் எம்ஐ எக்ஸ் ஸ்கொயர், ஒரு பார்ட்டிக்கலோட மாசு ஸ்மால் எம். அப்போ பாடியோட மாசு சமேஷன் எம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த கேபிட்டல் எம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது வந்து எம் ஆயிரும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். சமேஷன் எம்ஐக்கு எம்மு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். இப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆயிரும். ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸ் படி சமேஷன் எம்ஐஆர்ஐ 0. அளவு தான். இந்த முதல்ல கண்டுபிடிச்ச நமக்கு பேரல் ஆக்சிஸ் தியரம் ஈக்குவேஷன் ப்ரூவ் ஆயிடுச்சா?